السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் கஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த இரண்டு துஆவையும் ஓதுவோம். மிக முக்கியமான இரண்டு துஆக்கள். நபிமார்கள் ஓதிய துஆ, அதே போன்று அல்லாஹினுடைய இறைநேசர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறக்கூடிய மிகவும் சிறந்த இரண்டு துஆக்கள். அல்லாஹினுடைய நேரடி உதவிகளை பெற்று தரக்கூடிய, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய அந்த இரண்டு துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், அதே போன்று இந்த உலகம் அழியப் போகின்ற நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். நாம் எல்லா நேரங்களிலும் துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது துஆ சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறக்கூடிய துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஓதினார்கள். அல்லாஹ் எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்தான் என்பதனையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். என்ன துஆவை அந்த இளைஞர்கள் ஓதினார்கள்? ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா என்ற இந்த துஆவை அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் பல வருடங்கள் அந்த குகையினுள்ளேயே உறங்க வைத்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அதே போன்று இரண்டாவது துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. மிகவும் சிறந்த ஒரு துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலையில் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ, இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இதனை ஓதுவோம். இந்த இரண்டு துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறக்கூடிய துஆக்கள். இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.